டீச்சர்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 8th மேக்ஸ் பார்க்க போறோம். டீச்சர்ஸ், இந்த சாப்டர் பார்க்கிறதுக்கு முன்னாடி எண்கள்ல நம்பர் சிஸ்டம் தெரியணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் எண் எடுத்துப்போம். தமிழ்ல இயல் எண்கள் என்னன்னா நேச்சுரல் நம்பர், இதுதான் குறியீடு. நேச்சுரல் நம்பர் எப்படி வரும்னா 1 2 3 4 இப்படி இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இயல் எண்கள்னு சொல்லுவோம். இயல் எண்கள் 1ல ஆரம்பிக்கும், 1 2 3 4 போயிட்டே இருக்கும். இங்கிலீஷ்ல நேச்சுரல் நம்பர்ஸ். இவன் தான் சின்ன ஆளு இருக்கிறதுலே. அடுத்து இவனோட பெரிய ஆள் யாருன்னா அடுத்து ஹோல் நம்பர்ஸ், தமிழ்ல முழு எண்கள். இயல் எண்ணை விட இவன் பெரிய ஆளு. இதுல என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா இதோட ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. 0 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். 1ல ஆரம்பிச்சா அதுக்கு பேரு இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். இவனோட ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ் இங்கிலீஷ்ல. அடுத்து இவன் 2 பேர்த்த விட பெரிய ஆள் இருக்கான், இன்டிஜர். இதுக்கு குறியீடு வந்து இஜெட். தமிழ்ல முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது முழு எண்கள், இது முழுக்கள். இப்ப இவெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பிளஸ்ல இருக்கா, இதோட மைனஸ் நம்பர்ஸும் சேர்ந்துக்கிருச்சுன்னா அது வந்து முழுக்கள்ல வந்துடும். அப்ப முழுக்கள்ல என்னென்ன நம்பர் வரும்னா 0 +1 +2 இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கிட்ட -1 -2 -3 இந்த மாதிரி வரும். ஸோ பிளஸும் வரும் மைனஸும் வரும், ரெண்டுமே வந்துருச்சுன்னா அது முழுக்கள். அடுத்து இவனோட பெரிய ஆளு அடுத்து ஒருத்தர் இருக்கான், Q. குறியீடு Q, ரேஷனல் நம்பர்ஸ். இங்கிலீஷ்ல ரேஷனல் நம்பர், தமிழ்ல விகிதமுறு எண். இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பின்ன வடிவத்துல இருக்கும். P/Q ஃபார்மட்ல சொல்லலாம், அப்படி இல்லைன்னா A/B ஃபார்மட்ல சொல்லலாம். ஒரு நம்பர் ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா, அதாவது பின்னத்துல இருந்துச்சுன்னா அதுதான் விகிதமுறு எண். ஓகே டீச்சர்ஸ். அடுத்து எதெல்லாம் விகிதமுறா எண் இருப்பான், இது வரைக்கும் விகிதமுறு எண். அடுத்து விகிதமுறா எண்ணுன்னு ஒண்ணு இருக்கும், இது தனி. எதெல்லாம் விகிதமுறு எண் இல்லையோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே விகிதமுறா எண்கள் வரும். இப்ப இந்த விகிதமுறு எண் விகிதமுறா எண் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் சொல்லுவோம். ரியல் நம்பர்ஸ் தமிழ்ல மெய்யெண்கள்னு சொல்லுவோம். அதுதான் 9th வரும். ஸோ விகிதமுறா எண்கள் மெய்யெண்கள்லாம் 9th. 8th விகிதமுறு எண்கள் வரைக்கும் தான். டீச்சர் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 1.1. பின்வரும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக எழுதுக. கொடுத்திருக்கிறது விகிதமுறு எண், இதை தசமத்துல நம்ம எழுதணும். தசம எண்ணுன்னா என்னன்னா புள்ளி வச்ச நம்பர்ல எழுதணும். இப்ப 0.257 புள்ளி வச்சு எழுதுவோமா, அதுதான் தசம எண். தசம எண் டெசிமல் நம்பர்ஸ்னா புள்ளி வச்சு எழுதணும். சார் விகிதமுறு எண் என்ன அப்படின்னு சொல்லுங்க. விகிதமுறு எண்ணுன்னா என்னன்னா பகுதியும் தொகுதியும் இருக்கிற மாதிரி வரணும். அதாவது ஒரு நம்பர் பின்னத்துல இருந்துச்சுன்னா அது விகிதமுறு எண், சரிங்களா? பிராக்ஷன்ல இருந்தா அதுக்கு பேரு விகிதமுறு எண். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், விகிதமுறு எண்ணுக்கு திட்ட வடிவம் தெரிஞ்சுக்கணும். விகிதமுறு எண்ணுக்கு திட்ட வடிவம். ஒரு நம்பர் கொடுத்துட்டு எது திட்ட வடிவத்துல இருக்குன்னு கேட்கலாம். விகிதமுறு எண் வந்து திட்ட வடிவத்துல இருக்குன்னு கேட்கலாம். சோ விகிதமுறு எண்ணுன்னா என்னன்னு சொன்னேன், பின்னத்துல இருக்கணும். இப்ப இப்படி எடுத்துக்கிறோமா, 7/3 இது விகிதமுறு என்ன அப்படின்னா விகிதமுறு எண். இது திட்ட வடிவத்துல இருக்கானா இருக்கு. எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா திட்ட வடிவத்துக்கு 3 விதி ஞாபகம் வச்சுக்கணும். 1, கீழே இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கணும். ஓகே டீச்சர்ஸ், கீழே இருக்க நம்பர் என்ன இருக்கணும், பிளஸ்ஸா இருக்கணும். இது ரெண்டுக்கும் பொதுவான காரணி இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னா ரெண்டுக்கும் ஏதாவது வேற நம்பர் வகுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 12/15 வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணலாம், 3ஆல் அடியாகுமா, 4×3 12 5×3 15 இந்த மாதிரி அடிச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். சோ கீழே இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கணும். இது ரெண்டுக்கும் பொது காரணி இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டையும் வகுக்கக்கூடிய ஒரு பொது நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது திட்ட வடிவத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகே டீச்சர்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி கொடுக்குறாங்க 12/15, இது விகிதமுறு எண்ணா, விகிதமுறு எண் ஏன்னா பின்ன வடிவத்துல இருக்கு, இதுக்கு திட்ட வடிவம் எழுதுங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த இப்படி கூட இருக்கட்டுமே, 12/-15 இதை திட்ட வடிவத்துல எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம்பிளா நீங்க அடிச்சு கொடுக்க முடிஞ்சா அடிச்சு கொடுங்க. என்ன பண்ணலாம், 3வது எப்படி முடியலாமா, 4×3 12 5×3 15 அப்ப என்ன வருது, 4/-5ன்னு வருது. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், கீழே எனக்கு பிளஸ்ல தான் இருக்கணும். அப்ப இந்த மைனஸ மேல கொடுத்துருங்க. அப்ப -4/5 தான் இதோட திட்ட வடிவம். அப்ப 12/-15க்கு திட்ட வடிவம் கேட்டாங்கன்னா என்னது, -4/5 இந்த மாதிரி மாத்தி எழுத தெரியணும் டீச்சர்ஸ். இது விகிதமுறு எண்ணுக்கு திட்ட வடிவம்.
சரி, இங்க அடுத்து தசம எண்ணாக எழுத சொன்னாங்களா? இத பாருங்களேன், 1/4 நீங்க எடுத்துக்கங்க. 1/4 எடுத்தாச்சு. இப்ப நான் தசமத்துக்கு சொல்லணும். இதுக்கு ஈஸியான வழி, இந்த கீழ இருக்க பகுதி டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? இத 100ஆ மாத்துங்க. 0 வர்ற மாரி. அதாவது 100, 1000, 10,000 இந்த மாதிரி நீங்க மாத்திட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இப்ப 4 100ஆ மாத்த முடியும்னா முடியும். இதோட 25 பெருக்குனா முடியும். அப்ப இங்க மட்டும் பெருக்கக்கூடாது. இங்க மேலையும் பெருக்கணும். தொகுதியையும் பெருக்கணும். பகுதியில ஒரு நம்பர பெருக்குனா அதே நம்பரால தொகுதியிலையும் பெருக்கணும். இப்ப 4 × 25 100 வந்துருமா? 1 × 25 25. இப்ப அடுத்து இந்த 25/100 நான் மாத்த போறேன் பாருங்க. 25/100. கீழ என்ன இருக்கு? 2 0 இருக்கா? அப்ப மேல 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். 1 2 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப புள்ளி 25 வந்துருச்சா? அதான் நம்ம சொல்லுவோம் 0.25. வெறும் 0.25ன்னு சொல்லக்கூடாது. 0 சேர்த்துக்கணும். 0.25. ஈஸி டீச்சர்ஸ். அதே மாதிரிதான். இப்ப அடுத்தது பாருங்களேன். இது கலப்பு பின்னத்துல இருக்கு. இப்ப 1 3/20 இருக்கா? இது கலப்பு பின்னத்துல இருக்கு. இதுக்கு நீங்க 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். தகு பின்னம் அப்படின்னா தொகுதி பகுதி இருக்கு இல்லையா? இந்த பகுதி வந்து பெருசா இருக்கும், பெரியது. தொகுதி சிறியதா இருக்கும். இது தகு பின்னம். பகுதி பெருசா இருக்கும், தொகுதி என்னவா இருக்கும்? சிறுசா இருக்கும். அதே தகா பின்னம்னா மேல பெருசா இருக்கும், கீழே சின்னதா இருக்கும். தொகுதி பெருசா இருக்கும், பகுதி சிறுசா இருக்கும். இப்ப தகா பின்னம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பா கலப்பு பின்னத்துல மாத்தி தான் ஆன்சர் கொடுப்போம். ஏன் அப்படின்னா இப்ப இந்த கலப்பு பின்னம் பாருங்களேன். இது என்ன இருக்கு? மேல தொகுதி சின்னதா இருக்கும், பகுதி பெருசா இருக்கும். இது என்ன பின்னம்? தகு பின்னம். அப்ப தகா பின்னத்தை தகு பின்னமா மாத்துறதுக்காகத்தான் நம்ம கலப்பு பின்னத்துக்கு எழுதுறோம். ஓகே டீச்சர்ஸ். இப்ப இந்த 1 3/20 இருக்கு இல்லையா? இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. இதை மாத்துங்க. இந்த 1ஐயும் 20ஐயும் ஃபர்ஸ்ட் பெருக்கிருங்க. 1ஐயும் 20ஐயும் பெருக்குனா 20. அந்த 20ஓட அந்த 3 கூட்டிருங்க. 23ன்னு வந்துருமா? அப்ப இந்த நம்பர் என்ன ஆயிருது? பாருங்க 23 கீழே இருக்கிறதுக்கு 20 அப்படியே போட்டுக்கிறணும். டீச்சர்ஸ் 1 3/20 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பெருக்கிருங்க. பெருக்கிட்டு இந்த 3 கூட்டிருங்க. 1 × 20 20. 20 + 3 23. அதை 23 போட்டுட்டு கீழே இந்த கீழே இருக்க 20 அப்படியே போட்டுக்கணும். இப்ப இந்த கீழே இருக்க நம்பரை 100ஆ பெருக்க முடியுமான்னு பாருங்க. 100ஆ மாத்த முடியுமா? கீழே இருக்க 20 100ஆ மாத்த முடியும். 5ஆல பெருக்குனா 100ஆ மாறிடும். அப்ப கீழே மட்டும் 5ஆல பெருக்க கூடாது, மேலேயும் 5ஆல பெருக்கணும். அப்ப மேல 5ஆல பெருக்குனா 115, கீழே 5ஆல பெருக்குனா 100. இப்ப 115/100ன்னு வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப ஈஸி. 115/100. கீழே 2 0 இருக்கா? அப்ப மேல என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ல 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். லாஸ்ட்ல இருந்து வாங்க. 1 2 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைங்க. 1.15 வந்துருச்சா? டீச்சர்ஸ் எப்பயுமே ஒரு நம்பரை இதை 1.15ன்னு படிக்க கூடாது. புள்ளிக்கு அப்புறம் தனித்தனியா வாசிக்கணும். 1.15. சரி, அடுத்து மூணாவதுக்கு பாருங்க. -5 4/5 இருக்கு. இந்தா இருக்கா? இது ரெண்டையும் பெருக்குங்க. டீச்சர்ஸ் குறிய விட்டுருங்க. பெருக்கிறப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த கலப்பு பின்னத்தை நான் மாத்துறேன் அப்படின்னா இந்த குறிய விட்டுருங்க. இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுங்க. 5 4/5. இதை பெருக்குங்க. 5 25. 25 4 கூட்டினோம்னா 29 வந்துருச்சா? கீழே இருக்க இந்த நம்பரை அப்படியே போட்டுக்கணும். எந்த நம்பர் வகுக்குதோ அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ முன்னாடி மைனஸ் இருந்துச்சா? அந்த மைனஸ் வேணா போட்டுக்கோங்க. அப்ப -29/5 வந்துருச்சா? ஸோ இந்த மைனஸை சேர்த்து பார்க்காதீங்க. ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் பாருங்க. 5 25 25 4 29 போட்டுட்டு /5 போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மைனஸை போடணும். இப்ப அடுத்து பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? புள்ளி வச்சு எழுதுறதுக்கு இங்க கீழே 1 10 இல்லைன்னா 100 இல்லைன்னா 1000 இந்த மாதிரி வெறும் ஜீரோஸ் வர்றது மாதிரி நம்ம மாத்தணும். 1000 10,000. ஸோ கீழே வந்து வெறும் ஜீரோஸ் வர்றது மாதிரி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பாருங்க நான் இந்த நம்பரை மாத்துறேன். இப்ப 5 என்ன பண்ணலாம்னா 10ஆ மாத்த முடியும் என்னால. இப்ப 2 பெருக்குனா 10ன்னு வந்துடும். அப்ப இங்கேயே 2 பெருக்கிருங்க. அப்ப இங்க -58ன்னு வந்துருமா? இப்ப இதை ஈஸியா மாத்திடலாமா? -58/10. -58/10. கீழே ஒரு ஜீரோ இருக்கு. அதனால ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்ப என்ன வந்துடும்? -5.8ன்னு வந்துடும். அதே மாதிரி டீச்சர் 3. சார் 3 விகிதமுறு என்ன அப்படின்னா கண்டிப்பா விகிதமுறு எண். ஏன் அப்படின்னா டீச்சர்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. 3 3/1ன்னு எழுதலாம். எந்த ஒரு நம்பரையும் கீழே ஒரு 1 வச்சு நீங்க எழுதலாம்.
டீச்சர்ஸ் இப்ப 2 1/2 எழுத முடியாது. ஏன்னா இது 2 வேற வேற. 2 வேற 1/2 வேற. ஆனா 5 என்ன பண்ணலாம்? 5/1 எழுதலாம். 7 7/1 எழுதலாம். எந்த ஒரு நம்பரையும் பின்னத்துல மாத்துறதுக்கு கீழே ஒரு 1 சேர்த்துக்கிறலாம். அப்ப 3 3/1 எழுதலாம். இப்ப இந்த 1 10 மாத்த முடியுமா? முடியும். 10ஆல பெருக்குனீங்கன்னா கண்டிப்பா முடியும். அப்ப இத 10ஆல பெருக்குனீங்கன்னா இங்கேயும் 10ஆல பெருக்கிருங்க. அப்ப 3 × 10 30. இது 10ன்னு வந்துரும். சோ இப்ப 30/10 கீழ 10 இருக்கு. அப்ப ஒரு நம்பருக்கு முன்னாடி மேல புள்ளி வைக்கணும். அப்ப என்ன வந்துரும்? 0க்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சீங்கன்னா 3.0வா? இங்க வந்துருச்சா? ரொம்ப ஈஸி. அடுத்து 1/3. இந்த 1/3 3 எப்பயுமே 10ஆவோ 100ஆவோ அந்த மாதிரி நம்மளால மாத்த முடியாது. இந்த 3 10 100 இந்த மாதிரி 0 வர மாதிரி மாத்த முடியாது. அதனால ஒரே வழி வகுக்கிறது மட்டும்தான். 1 3ஆல வகுத்து மட்டும்தான் எழுத முடியும். இப்போ 1ல 3 போகும்னா போகாது. 0 சேர்த்துக்கங்க. அப்ப இங்க புள்ளி வைக்கணும். 3 9 மிச்சம் 1 திரும்ப 0 சேர்க்கணும். சார் திரும்ப புள்ளி வைக்கணும்னா வைக்க கூடாது. ஒரு தடவை தான் புள்ளி வைக்கணும். திரும்ப 3 9 திரும்ப 1 இப்ப 0. இதே மாதிரி என்ன பண்ணும்? இந்த 3 3 3 3னா போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் லாஸ்ட்ல என்ன பண்ணிடுறாங்க? புள்ளி வச்சுறாங்க 3 புள்ளி. இப்ப சரியாக வகுத்து கிடைப்பது. மேலும் இது தொடரும் முடிவுறா தசம எண். இந்த தசமம் முடியாது, போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் முடிவுறா தசம எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு தசம எண்ணு முடிவுறு தசமம், முடிவுறா தசமம்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து முடிவுறு தசமம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வராது. 0.25 தான். அதோட முடிஞ்சிடும். வகுத்தோம்னா நம்ம கீழே 0 வந்து மீதி 0 வந்து முடிஞ்சிடும். 1/4 வகுக்கிறப்ப மீதி 0 வரும். சரியா? இங்க அதனால இது முடிவுறு தசமம். இங்க மீதி 0 வராது, போய்கிட்டே இருக்கும். அதனால இது முடிவுறா தசமம். டீச்சர்ஸ் இங்க ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. இப்ப இத பாத்தீங்கன்னா தெரியும். சார் இதுவும் புள்ளி வச்ச எழுத்து தான், போய்கிட்டே இருக்கு. அப்ப என்னது? இது முடிவுறா தசமம். ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இது விகிதமுறு என்ன அப்படின்னு கேட்டா இல்ல. ரேஷனலானா கிடையாது. ஏன்னா பை வந்து என்னது? இரேஷனல் நம்பர். இது வந்து விகிதமுறா எண்கள். இது ரெண்டும் விகிதமுறா எண்கள். அப்போ ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு எது விகிதமுறு எண், எது விகிதமுறா எண் கேட்கலாம். இப்ப 1/2 3 பை 4. இப்ப இதுல எது விகிதமுறு எண் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எது விகிதமுறு எண் அல்ல? இதுதான் விகிதமுறு எண் அல்ல. ஏன் அப்படின்னா இதையும் பை 1 வச்சு எழுதலாம், இதையும் ஒரு பை 1 வச்சு எழுதலாம். இப்ப இதுவும் பின்னத்துல இருக்கு, இதுவும் பின்னத்துல இருக்கு, இதுவும் பின்னத்துல இருக்கு. விகிதமுறு எண். இது மட்டும் தான் என்ன இல்ல? விகிதமுறு எண் அல்ல. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா, எதெல்லாம் விகிதமுறு எண் இல்லையோ அதுக்கு பேரு விகிதமுறா எண். எல்லாம் கவனிங்க. விகிதமுறு. எதெல்லாம் விகிதமுறு இல்லையோ, முறு இல்ல அப்படின்னா முறா. அப்ப விகிதமுறா. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக விகிதமுறு எண் அப்படின்னா பிளஸ்ல இருக்கணும். சார் இங்க மைனஸ்ல இருக்குன்னா இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதனால இது மிக விகிதமுறு எண். குறை விகிதமுறு எண் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ்ல வரும். ஒன்னு பகுதியிலயோ இல்ல தொகுதியிலயோ மைனஸ்ல வரும். திட்ட வடிவம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகுதியில மைனஸ் வரக்கூடாது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்குன்னா திட்ட வடிவத்துக்கு மாத்திரப்ப மைனஸ மேல கொடுத்துருங்க. கீழே இருக்க மைனஸ மேல கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ஒரு குறிப்பு. ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கேட்கலாம். 0 ஆனது மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதமுறு எண். 0 விகிதமுறு எண் அப்படின்னா எஸ் விகிதமுறு எண். ஆனா அது பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிராஃப் போடுவோம். இது 0, இது 1 2 3, இது -1 -2ன்னு. இந்த 0 மைனஸ்லயும் வராது, பிளஸ்லயும் வராது. அது தனியா நிற்கும். நடு மதிப்பு. சோ எப்படி விகிதமுறு எண்ணுனா, அப்ப 0 விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0 விகிதமுறு எண். அப்ப விகிதமுறு எண் எப்படி இருக்கணும்? பின்ன வடிவத்துல இருக்கணுமா? சோ அதனால மாத்தி காமிக்கிறாங்க பாருங்க. 0 நான் என்ன சொன்னேன்? எந்த ஒரு நம்பரையும் கீழே 1 வச்சு எழுதலாம். இப்ப 2 2/1 எழுதலாம். 5 5/1 எழுதலாம். கீழே 1 வச்சு எழுதலாம், மேல 1 வச்சு எழுத முடியாது. இப்ப 2ம் 1/2 1 கிடையாது, வேற வேற. 2ன்றது வேற 1/2ன்றது வேற. ஆனா 2ம் 2/1 சமம். சோ இதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இதுவும் இதுவும் வேற வேற. சோ எந்த ஒரு நம்பரையும் கீழே ஒரு 1 வச்சு எழுதலாம். அப்ப 0வை 0/1ன்னு எழுதலாம். சோ பின்ன வடிவம் வந்துருச்சா? அதனாலதான் 0 என்னன்னு சொல்றோம்? விகிதமுறு எண்ணுன்னு சொல்றோம். இதுக்கு திட்ட வடிவம் பார்த்தோம் டீச்சர்ஸ். 48/-84. சிம்பிளா நான் உங்களுக்கு சொன்னேன். கீழே இருக்க மைனஸ் என்ன பண்ணிருங்க? மேல கொடுத்துருங்க. கீழே பிளஸ் தான் வரணும், மைனஸ் வரக்கூடாது திட்ட வடிவத்துக்கு. அடுத்து உங்களால 2வது வாய்ப்பாடு அடிக்க முடிஞ்சா அடிங்க. 3னா 3. என்ன வாய்ப்பாடு வருதோ அதனால அடிங்க. நான் டைரக்டா 12ஆல அடிக்க முடியும். அதனால 12ஆல அடிச்சிடுறேன். 4 12 48, 7 12 84. சோ மீதி இப்ப என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கங்க. -4/7. இங்க -4, இங்க கீழே 7 இருக்கு. பிளஸ் போடணுமானா போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? மைனஸ்னா கண்டிப்பா போட்டு காமிக்கணும், பிளஸ் போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை.
அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. -18/-42. நான் என்ன சொன்னேன், எனக்கு கீழே எப்பயுமே பிளஸ் தான் இருக்கணும். அப்போ மைனஸ் வேணாம். இங்க பாருங்க, மேலையும் கீழே ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கா, இப்போ மைனஸ் மைனஸும் அடிச்சிருங்க. 2 மேலே மைனஸ் கீழே மைனஸ்னு அடிச்சிடலாம். 6ஆல் அடிக்கலாமா? 3 18, இது 7 42. அப்போ ஆன்சர் என்ன வருது, மேல 3 கீழே 7 இருக்கு, 3/7. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3/7ன்னு வந்துடும்.